எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி சைடிஸ் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் அண்ட் டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய், 125 கிராம் தக்காளி, 125 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் சேர்க்குறதுக்கு நிலக்கடலையும் எள்ளையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடலாம். இதுக்கு ஒரு எம்டி பேனில் 25 கிராம் நிலக்கடலையை சேர்த்து வறுத்துக்கிறேன். ஸோ இது வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே 25 கிராம் எள்ளையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எள்ளு சீக்கிரமே வறுபட்டுரும். ஸோ பேன் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கிடலாம். இப்போது இது ரெண்டையும் நான் நல்லா ஆற வச்சுக்கிறேன். அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கிடலாம். 100 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெயில் செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எல்லாமே நல்ல மணமாக இருக்குது. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 125 கிராம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் இது சீக்கிரமே வதங்கும். இதில் நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதை நம்ம தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சைடிஸ் இல்லாத நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற 125 கிராம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. இது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கட்டும். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். இந்த கேப்பில் நம்ம ஆற வச்சுருக்கிறோம்ல வேர்க்கடலையும் எள்ளையும், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே சேர்க்குறதுனால இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்தியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கிடலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் காரல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த காரல் எல்லாமே இறங்கிரும். நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாக்களை சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சாதா மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே சாதா மிளகாத்தூள் எடுத்துக்கும் போது அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சாதா மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நீங்கள் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அடுத்து நம்ம கத்திரிக்காயை வேக வைக்கணும். ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். ஒரு 5 to 6 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம புளி சேர்க்கணும். இதில் சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் சேர்க்க போகிறேன். புளி நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் அது ரொம்ப புளிக்கும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சு, பட் ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கிடலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு ஆப்பம், இட்லி, இடியாப்பம், தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பிரியாணி செய்யும்போது நீங்கள் அப்போ செய்ய தேவையில்லை, இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்க்குறதுக்கு முன்னாடி கலர் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் கம்மியாயிடுச்சு. இந்த வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை சேர்த்தா தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போது இதோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம உடனே ஓப்பன் பண்ணாமல் 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் மேலே மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.